வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் மீது பாஜக எம்எல்ஏக்கள் பாஜக மேலிடத்தில் புகார் தெரிவித்துள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி, சரவணன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் சுரானா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் உட்பட பாஜக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் 6 அமர்வுகளாக நடத்தப்பட உள்ளதாகவும் அதில் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் மக்களவை தேர்தல் தோல்வி உள்ளிட்ட விவகாரங்களை விரிவாக பேசுவதுடன் கட்சி வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை வழங்க உள்ளதாகவும் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வை 10 மையங்களில் 2250 மாணவ மாணவிகள் எழுதினர். புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரிகள், 10 தனியார் செவிலியர் கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக 484 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடப்பாண்டு முதல் பொது நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என புதுவை அரசு அறிவித்திருந்தது. அதன்படி பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு இன்று காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் என 10 மையங்களில் தொடங்கியது. புதுவையில் 1645, காரைக்காலில் 476, மாஹேவில் 68, ஏனாமில் 61 என மொத்தம் 2250 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி வருகின்றனர். காலை 9:30 மணிக்கு பிறகு தேர்வு மைய நுழைவாயில் மூடப்பட்டு எந்த ஒரு மாணவரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் மாணவர்கள் செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படவில்லை. ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் போலீஸ் பாதுகாப்புடன் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தேர்வு நடந்து வருகிறது. கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றங்களில் போடப்படும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டுமென புதிய நீதிமன்ற துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காசோலை மோசடி வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், நடமாடும் நீதிமன்றம், 3 குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் கூடுதல் மாவட்ட தலைமை நீதிமன்றம் எண் 3 என மொத்தம் 7 நீதிமன்றங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன், துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று புதிய நீதிமன்றங்களை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், சரவணன், திலகவதி, உயர்நீதிமன்ற நீதிபதி கலைமதி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தலைமை செயலர், புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எல்லோருக்கும் விரைவாக நீதி கிடைக்க வேண்டும், வழக்குகள் தேக்க நிலையில் உள்ளது என்ற நிலை மாற வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணம். புதுச்சேரியை பொறுத்தவரை நம்முடைய நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் சங்கத்தினர் கேட்கின்ற தேவையான வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கேற்ப நீதிமன்றத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயமாக அதற்கு தேவையான இடத்தை எங்கள் அரசு ஒதுக்கி கொடுத்து நீதிமன்ற வளாகத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கும் என தெரிவித்தார். வழக்குகள் கேட்க நிலையில் உள்ளது, தேங்கி கிடக்கின்றது என்ற ஒரு நிலை மாற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதனால் விரைவான நீதி என்பது மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்று. புதுச்சேரியை பொறுத்தவரை நமது அரசானது நமது நீதிமன்றங்களுக்கு தேவையான வசதியை நம்முடைய நீதி அரசர்கள் கேட்பதற்கு இணங்கவும், நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவும் தேவையான வசதியை செய்து கொண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய இடம். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நீதிமன்ற வளாகத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால், அந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அதற்கு தேவையான இடத்தை எங்களுடைய அரசு ஒதுக்கி கொடுத்து அந்த நீதிமன்றம் வளாகம் விரிவுபடுத்தும் நடவடிக்கையை
உடனடியாக எடுக்கும் என்பதை இங்கே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், மக்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய நீதிதான் நீதியின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும். தாமதிக்கப்பட்ட நீதி ஒரு காலம் நீதியாக கருதப்படாது. உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளினுடைய தேக்கத்தை நினைத்து பார்த்தால் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு விரைவிலேயே வேறு விதத்தில் பார்க்கப்பட வேண்டும். கால தாமதத்தை தவிர்ப்பதற்கான ஒரு முறையை விரைந்து நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை புதிய நீதிபதிகள் உணர வேண்டும். நீதிபதிகள் வழக்கின் சாரத்தை உணர்ந்து ஆதாரத்தை பகுத்து தண்டனை வழங்குவது அவசியம் என தெரிவித்தார். நீதிமன்றங்களை அணுகக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டிய நீதிதான் நீதியின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும். எழுப்பப்படக்கூடிய இந்த நீதிமன்ற கட்டடங்கள் வெறும் கற்களாலோ மற்ற விதங்களாலோ எழுப்பப்பட்ட ஒரு பொருள் மட்டும் அல்ல. இந்த கட்டடங்களை நாடி வரக்கூடிய ஒரு சாமானியமான மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்பது காலத்தோடு கிடைக்க வேண்டிய நீதியாக மாறுமே. ஆனால் அந்த நீதியை உருவாக்கிய அந்த சமூகத்திற்கு அதன் பலன் சென்று சேர்ந்ததாக அர்த்தம். தாமதிக்கப்பட்ட நீதி ஒரு காலம் நீதியாக கருதப்படாது. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கக்கூடிய நீதி வழக்குகளினுடைய தேக்கத்தை நினைத்து பார்த்தால் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு விரைவிலே வேறு விதத்திலே பார்க்கப்பட வேண்டும். காலதாமதத்தை தவிர்ப்பதற்கான ஒரு முறையை விரைந்து நாம் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இன்று பதவியேற்று இந்த நீதிமன்றங்களிலே தங்களுடைய பணியை துவக்கி இருக்கக்கூடிய இளம் நீதிபதிகளுக்கு நான் வைக்கிறேன். நீதி பரிபாலனத்திலே குற்றத்தையும் நிறையையும் உணர்ந்து பார்த்து நீதி வழங்குங்கள் என்று அந்த பாடல் சொல்லி தந்ததை காட்டிலும் நான் என்ன பெரிதாக சொல்லிவிட முடியும்? புதிதாக பதவியேற்ற இந்த நீதிபதிகள் சட்டத்தின் அனைத்து கூறுகளையும் உள்வாங்கி அந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்களிலே தன்னுடைய மனதை செலுத்தி வந்து நிற்கக்கூடிய வழக்காடிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு அவர்களின் உள்ளே ஒரு மனிதன் உறைந்து கிடப்பான் என்பதை உணர்ந்து அந்த குற்றத்தின் போக்கினுடைய அனைத்து கூறுகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து தன்மை மிக்க நீதிபதிகளாக வாழ்ந்து இன்று எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த நீதிமன்றங்களினுடைய உண்மை பலன் இதுதான் என்பதை மக்களுக்கு வழங்கி முறையான நீதியை நீங்கள் வழங்கினால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்ற நிலைமையை நீங்கள் அடைந்து ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இறை என்ற தன்மையை அடைவீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு தொடர்ந்து பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், ஒரு சாதாரண மனிதருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு நீதிமன்றங்கள் மட்டும்தான். யார் ஆட்சியில் இருந்தாலும் வழக்காடும் மன்றங்கள் தனிநபரின் உரிமைகளை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆரோக்கியமான இடமாக நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அது விரைந்து கிடைக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ரவுடிகள் நீதிபதிகளைப் போல செயல்படுகிறார்கள். கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றங்களில் போடப்படும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும். ரவுடிகளை ஒழிக்க எத்தகைய கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் அது போதாது. சாமானிய மக்கள் ஏன் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களிடம் போகிறார்கள்? விரைவில் தீர்வு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் கட்ட பஞ்சாயத்துக்காரர்களை சாமானியர்கள் அணுகுகிறார்கள். நீதிமன்றங்களில் விரைவாக தீர்வு கிடைப்பது ஒன்றுதான் இதற்கு மாற்றாக இருக்கும் என தெரிவித்தார். எல்லா கூட்டத்திலும் சொல்வதுதான், நானும் அதையே தான் சொல்கிறேன். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். காலம் தாமதமாக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிதான். இது யாருக்கு புரியாமல் இருக்கிறது? எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது. எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்கிறது. எல்லோருக்கும் இது ஒரு விடிவை காண வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது இதுபோன்ற நீதிமன்ற கட்டடங்களால் மட்டுமே முடியுமா என்று கேட்டால் முடியாது. இங்கே அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களை பார்த்து நான் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், வாய்தா கேட்டால் நீதியரசர் தந்துவிட்டால் எப்படி புகழ்கின்றீர்களோ அதுபோலவே வாய்தா மறுக்கின்ற பொழுதும் அவரை புகழ்கின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீதி ஒருபோதும் தாமதமாக. இந்திய பொருளாதாரம் மிக பெரிய வளர்ச்சியை பெற்று வருகிறது. இந்த பெரிய வளர்ச்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய நியாயத்துக்கு புறம்பான செயல்களை ஒரே ஒரு இடத்திலே மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். அது எந்த இடம் என்று கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது நீதிமன்றங்கள் மட்டும்தான். ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு நீதிமன்றம் தான். ஆட்சியிலே யார் இருக்கிறார்கள் என்றல்ல, யார் ஆட்சியிலே இருந்தாலும் வழக்காடு மன்றங்கள் தனிநபருடைய உரிமையை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான இடமாக நம்முடைய நீதிமன்றம் இருக்க வேண்டும். அதை நீதிமன்றங்கள் நீதித்துறையினுடைய வளர்ச்சியில், நீதி பரிபாலன முறையில், சமுதாயத்தில் உள்ள சிக்கல்களுக்கு, மக்கள் பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்பதில் இந்திய நீதித்துறை மீது சாமானிய மக்களுக்கு கூட நம்பிக்கை ஏற்பட வேண்டும். ஏன் கட்டை பஞ்சாயத்துகள் பெருகிக் கொண்டே வருகிறது? ரவுடிகள் எல்லாம் நீதிபதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீதிபதிகளாக நான் சமுதாயத்தில் இருக்கின்ற படிக்காத நீதிபதிகளாக தான் இந்த கட்டை பஞ்சாயத்துக்காரர்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது நாளைக்கு மாற்றி நினைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி இந்த கட்டை பஞ்சாயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழக்காடு மன்றங்களிலே போடப்படுகின்ற வழக்குகளுக்கு விரைவான தீர்வு கிடைத்தால் ஒழிய, என்கவுண்டரில் எத்தனை பேரை நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னாலும், எத்தனை ரவுடிகளை இன்னொரு கோஷ்டியை வெட்டி சாய்த்தது என்று சொன்னாலும் இந்த கட்டை பஞ்சாயத்தை யாராலும் ஒழிக்க முடியாது. நான் கட்டை பஞ்சாயத்துக்காரரிடம் எதற்காக போகிறேன்? நானோ சாமானியன். அங்கே சென்றால் விரைவான தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன், அதனால் போகின்றேன். அதற்கு பதிலாக நான் நீதிமன்றத்துக்கு சென்றால் எனக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னால் யாரும் கட்டை பஞ்சாயத்துக்காரர்களை நோக்கி செல்ல மாட்டார்கள். ரவுடிகளை எல்லாம் கடவுளை போன்று காண்கின்ற மக்களாக நம்முடைய சாதாரண மக்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடம் நம்முடைய நீதிமன்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 மாற்றங்கள் தவிர்க்க இயலாததாக இருக்கிறது. ஒன்று ஃபைனான்சியல் ரிஃபார்ம்ஸ், இரண்டாவது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ், மூன்றாவது எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். இந்த 3ம் ஜனநாயகத்தை கட்டி காக்கின்ற விதமாக மாற்றி அமைக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சாமானியனுக்குரிய நீதி விரைந்து கிடைக்க முடியும். மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சிவ சைலநாதர் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை சிவ சைலநாதர் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபார்த்தனைகளுடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ சிவ சைலநாதர் திரிபுர சுந்தரி சுவாமிகளுக்கான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மணவெளி அம்மன் சன்னதியில் இருந்து பலவிதமான தட்டு வரிசைகளுடன் பெண்ணழிப்பு நடைபெற்று யாக பூஜைகளுடன் திரிபுர சுந்தரி தாயாருக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். பிரான்ஸ் மக்களாட்சி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் மீன்விளக்கு ஏந்தி 500க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் ஊர்வலமாக சென்றனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னர் ஆட்சியை பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் அனைத்து நகரங்களிலும் ஜூலை 13ஆம் தேதி பேரணி தீப்பந்த ஊர்வலம் நடைபெறும். அந்த வகையில் புதுவையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இதை நினைவு கூறும் வகையில் மின்விளக்கு ஊர்வலம் நடத்தினர். புதுவை பிரெஞ்சு தூதரகம் சார்பில் கடற்கரை சாலை டூப்ளக்ஸ் சிலையில் இருந்து பிரெஞ்சு தூதரகம் வரை 3 கிலோமீட்டர் தூரம்
டார்ச் லைட் மின்விளக்குகளை கையில் ஏந்தியபடியும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடி மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடியை கையில் ஏந்தி வந்தனர். ஊர்வலத்தின் முன் ஈபிள் கோபுரம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தபடி ஊர்வலமாக சென்றனர். பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சி நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் 1ஆம் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னை பிரெஞ்சு துணை தூதர் லிசே டல்போர்ட் பரே, மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், உள்துறை அதிகாரிகள், பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஒருசேர ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. இன்று மாலை பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் நடைபெறும் வண்ணமயமான விழாவில் வான வேடிக்கை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கு பிரெஞ்சு துணை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 7 புதிய நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன், புதுச்சேரி கவர்னர் CP ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் விரைவு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், நடமாடும் நீதிமன்றம் உள்ளிட்ட 7 புதிய நீதிமன்றங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டு புதிய நீதிமன்றங்களை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், சரவணன், கலைமதி, கோவிந்தராஜன், திலகவதி மற்றும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் உட்பட வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நானமேடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலய 11ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் நானமேடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் 16ஆம் ஆண்டு ஆடி திருமஞ்சன விழா மற்றும் திருக்கல்யாண வைபவம் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக சிவபெருமானுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகளுடன் தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஜலகண்டேஸ்வரர் சாமுண்டீஸ்வரி சுவாமிகளுக்கான திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மக்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருமண உதவி தொகையினை வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திருமண உதவி தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் என 9 பயனாளிகளுக்கு 9 லட்சம் ரூபாய் தேவை பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.